தற்போது நடைபெற்று வரும் ஐசிசி மென்ஸ் T20 உலகக்கோப்பையுடைய சூப்பர் 8க்கான தகுதி சுற்று நடைபெற்று வருகிறது. இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா யாரும் எதிர்பார்க்காத வகையில் சின்ன டீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய டீமை ஜெயிச்சு அப்செட் நிகழ்த்தியிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா USA போன்ற அணிகள் முதன்முறையாக T20 கிரிக்கெட் வரலாற்றிலேயே ஜாம்பவான் அணியான பாகிஸ்தான் போன்ற அணியை முதல் சந்திப்பிலேயே வீழ்த்தி சாதனை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆப்கானிஸ்தான் அணியும் முதன்முறையாக நியூசிலாந்து அணியை T20 உலகக்கோப்பையில் வீழ்த்தி சாதனை படைச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த T20 உலகக்கோப்பையில் சூப்பர் 8க்கான போட்டிக்கு முதல் அணியாக சவுத் ஆப்பிரிக்க அணி தகுதி பெற்ற நிலையில் அதன் பிறகு ஆஸ்திரேலிய அணி இரண்டாவது அணியாக சூப்பர் 8 போட்டிக்கு தகுதி பெற்றிருந்தாங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா நேற்று இரவு நடைபெற்ற இந்தியா மற்றும் USAவுக்கு இடையான போட்டியில் பார்த்தீங்கன்னா இந்திய அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி அடைஞ்சு மூன்றாவது அணியாக சூப்பர் 8 போட்டிக்கு தகுதி பெற்றிருந்தாங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த லீக் தொடரில் இங்கிலாந்து, இலங்கை, நியூசிலாந்து, பாகிஸ்தான் உள்ளிட்ட முன்னணி சாம்பியன் அணிகள் முதன்முறையாக சூப்பர் 8 போட்டிக்கு தகுதி பெறாமல் வெளியேறும் அபாயம் ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா தற்போது இன்றைக்கு காலையில் நடைபெற்ற வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் நியூசிலாந்துக்கு இடையான போட்டியில் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் அணி 13 ரன்கள் வித்தியாசத்தில் நியூசிலாந்து அணியை வீழ்த்தி நான்காவது அணியாக சூப்பர் 8 போட்டிக்கு தகுதி பெற்றிருக்காங்க. மேலும் இந்த தோல்வியின் மூலமாக முதன்முறையாக நியூசிலாந்து போன்ற சாம்பியன் அணி T20 உலகக்கோப்பையில் பங்கு பெறாமல் வெளியேறுவதற்கான அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்த தொடரில் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, நியூசிலாந்து, இங்கிலாந்து உள்ளிட்ட அணிகள் வெளியேறும் அபாயம் இருந்தாலும் நியூசிலாந்து அணி இந்த தொடரை விட்டு முதன்முறையாக வெளியேறியிருப்பது எல்லாருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த 5 அணிகளே பார்த்திங்கன்னா முதல் அணியாக நியூசிலாந்து அணி வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. காரணம் பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் அணி இன்னமும் தொடரில் இருக்காங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அடுத்த போட்டி அயர்லாந்து கூட இருக்குது, USAவுக்கும் அயர்லாந்து கூட இருக்குது. இந்த 2 போட்டிகள்லையுமே பார்த்திங்கன்னா மழை குறுக்கிடவே கூடாது. காரணம் பார்த்திங்கன்னா இந்த 2 போட்டிகளிலும் ஏதாவது ஒரு போட்டியில் மழை குறுக்கிட்டு ஒரு புள்ளிகள் வழங்கப்பட்டால் USA அணி இரண்டாவது அணியாக தகுதி பெற்று பாகிஸ்தான் அணி வெளியேறுவாங்க. மேலும் USA அணி தோல்வியடையும் பட்சத்தில் பாகிஸ்தான் அணி வெற்றி பெற்றால் இரண்டாவது அணியாக அவங்க தகுதி பெறுவாங்க. அடுத்ததாக இலங்கை அணி இருக்கிற குரூப்பில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே முதல் அணியாக சவுத் ஆப்பிரிக்க அணி தகுதி பெற்றிருக்காங்க. அடுத்தது இரண்டாவது இடத்துக்கு பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் மற்றும் நெதர்லாந்து அணிக்கு மட்டுமே வாய்ப்புள்ளது. இந்த குழுவில் பார்த்திங்கன்னா இலங்கை அணி கிட்டத்தட்ட வெளியேறிட்டாங்க. காரணம் பார்த்திங்கன்னா 4 போட்டிகளில் ஏற்கனவே 3 போட்டிகளை சந்தித்த இலங்கை அணி 2 தோல்விகளையும் மழையின் காரணமாக ஒரு புள்ளியையும் பெற்றிருந்தாங்க. இதன் காரணமாக பார்த்திங்கன்னா அடுத்து நடைபெறும் போட்டி நடைபெற்றாலும் இலங்கை அணி உள்ளே செல்வதற்கான வாய்ப்பே இல்லை. இன்றிரவு நடைபெறும் நெதர்லாந்து மற்றும் பங்களாதேஷுக்கு இடையான போட்டியில் எந்த அணி வெற்றி பெறுறாங்களோ அவங்களே இரண்டாவது அணியாக இந்த குழுமத்தில் தகுதி பெறுவாங்க. இதன் காரணமாக பார்த்திங்கன்னா இலங்கை அணி இரண்டாவது அணியாக வெளியேறும் அபாயத்தை பெற்றிருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இங்கிலாந்து அணி இருக்கிற குழுமத்தில் ஏற்கனவே ஆஸ்திரேலிய அணி தகுதி பெற்றுட்டாங்க. இந்த குழுவில் பார்த்திங்கன்னா இரண்டாவது அணியாக தகுதி பெறும் வாய்ப்பு ஸ்காட்லாந்து மற்றும் இங்கிலாந்துக்கு இருக்குது. இந்த குழுவில் இங்கிலாந்து அணிக்கு இருக்கிற மிகப்பெரிய பலம் என்னன்னு பார்த்திங்கன்னா ஸ்காட்லாந்து அணிக்கு மீதமுள்ள ஒரு போட்டி ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான போட்டியாக இருக்குது. இந்த போட்டியில் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலிய அணி ஸ்காட்லாந்து அணியை வீழ்த்தினா ஸ்காட்லாந்து அணி இரண்டாவது இடத்துல தேங்கி இருப்பாங்க. அடுத்து இருக்கிற 2 போட்டிகளில் ஏதேனும் ஒரு போட்டியில் இங்கிலாந்து அணிக்கு அப்செட் நிகழ்ந்தால் ஸ்காட்லாந்து அணி தகுதி பெறுவாங்க. அல்லது இங்கிலாந்து அணி அடுத்த 2 போட்டிகள்லையுமே வெற்றி பெற்றால் நேரடியாக இரண்டாவது அணியாக தகுதி பெறுவாங்க. இதில் இங்கிலாந்துக்கு இருக்கிற மிகப்பெரிய பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த 2 போட்டிகளை இங்கிலாந்து அணி ஓமன் மற்றும் நமீபியாவுக்கு எதிராக சந்திக்கிறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அணி கம்பேக் செஞ்சு இரண்டாவது அணியாக தகுதி பெறுவாங்கன்னு நம்ம நம்பலாம். ஆனால் இந்த 2 போட்டிகளில் ஏதேனும் ஒரு போட்டி மழையின் காரணமாக தள்ளுபடி செய்யப்பட்டு ஒரு புள்ளிகள் வழங்கப்பட்டால் இங்கிலாந்து அணி நேரடியாக வெளியேறுவாங்க. அடுத்ததாக நம்ம கடைசியாக பார்க்குற குழு பார்த்திங்கன்னா நியூசிலாந்து இருக்கிற குழு. சொல்கிறதுக்கு வருத்தமாக இருந்தாலும் அதுதான் உண்மை. நியூசிலாந்து அணி பார்த்திங்கன்னா இந்த T20 உலகக்கோப்பையில் முதல் அணியாக வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. வெளிப்படையாக சொல்லணுன்னா நியூசிலாந்து அணி கிட்டத்தட்ட வெளியேறிட்டாங்க. இது அந்த அணிக்கே கூட தெரியும். காரணம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே வெஸ்ட் இண்டீஸ் அணி முதல் அணியாக இந்த குழுவில் தகுதி பெற்றுட்டாங்க. ஆப்கானிஸ்தான் அணியும் பார்த்திங்கன்னா 2 போட்டிகளில் 2 வெற்றிகளை பதிவு செஞ்சுருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா 1 நியூசிலாந்து அணிக்கு எதிராக பெற்ற வெற்றி. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான் அணி பப்புவா நியூ கினியா என்ற நாட்டை சந்திக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சின்ன அணி. இது பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான் அணியை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் துளி கூட கிடையாது.
இன்கேஸ் மழையின் காரணமாக ஒரு புள்ளிகளை ஆப்கானிஸ்தான் அணி பெற்றாலுமே ஆப்கானிஸ்தான் அணி இரண்டாவது அணியாக தகுதி பெறுவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நியூசிலாந்து அணி மீதமுள்ள 2 போட்டிகளை வெற்றி பெற்றாலும் நியூசிலாந்து அணி உள்ளே செல்வதற்கான வாய்ப்பு துளிக்கூட இல்லை. நியூசிலாந்து அணி முதன்முறையாக T20 உலகக்கோப்பையில் இருக்க மாட்டாங்க என்ற விஷயம் வருத்தமான விஷயமாக இருந்தாலும் கடைசியாக நடைபெற்ற T20 உலகக்கோப்பையில் 2 முறை சாம்பியன் பட்டம் வென்ற வெஸ்ட் இண்டீஸ் அணியே இடம்பெறலை. இதை பார்க்கும்போது நியூசிலாந்து அணி இந்த முறை T20 உலகக்கோப்பையில் பங்கு பெறாதது யாருக்கும் அவ்வளோவா அதிர்ச்சியாக இருக்காது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் நீங்கள் தெரிஞ்சு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பாகிஸ்தான் அணி வருவாங்களா என்பது குறித்த உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.